எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது, சிட்னியில் இருக்கிறேன்ட்டு கேட்டார். பிறகு தான் அவருக்கு சொல்லி ஞாபகப்படுத்தினார். இன்றைக்கு தான் நான் அந்த ஷாப்பிங்கு போய் தானா ஷாப்பிங் என்ன மாதிரி வெறுத்துது. சாம்பார் ரசம் எல்லாமே இருக்கு. ரைட், நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, நன்றி. சொன்ன பிறகு வந்து அவருக்கு ஞாபகம் வந்துட்டு. ஹலோ, பால் வந்து வச்சுக்கணும், பணவை இருக்குது, பால் இருக்குது, மீன் இருக்குது. அதோட இங்கே பியர் ஐட்டம் எல்லாம் வந்து நார்மலாக கடையில் வச்சே விற்கலாம். கல்யாணம் கட்டி எல்லோரும் அவன் அம்மாவுக்கு, அவன் ஒய்ஃபுக்கு, மகளுக்கு. ஓ, சாப்பிடாச்சு. ரைட் ரைட், ஓகே. ரோட்டு வழியாக போன உடனே இறங்கின உடனே கேட்குற விஷயம் வந்து மசாஜ்ன்ட்டு இப்படியோ ரோட்டை காட்டி கொண்டு போகிற வேண்டி யோசிக்கிறீங்க. இப்படியோ லைவாக உங்களுக்குமே எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பகிர்ந்து ஸ்ரீலங்கன் ஃபுட் எடுத்து தான் நாங்கள் தெரிகிறோம். எல்லாமே இருக்கு. ஃபுட்டு நல்லாருமா? அன்மோல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பேங்கோவில் ஃபுட்டு நல்லாரும். இந்த தாய்லாந்து டிஷர்ட்லாம் வந்து 100 பாத். கூடுதலாக இந்த ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இல்லையும் வந்து ஒரு அண்ணன் ஒரு ஃபேமிலியோட சந்திச்ச சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு சொல்கிறது, அவையிலும் என்ன அடையாளப்படுத்தி ஒரு ஞாபகம் வச்சுப்பீங்க. உடனே வந்து அடையாளம் பெறாது. ஒரு how much? 100 பாத். ஓகே, இங்கே வந்து ரூல்ஸை பெருசாக பார்த்து என்னென்னு சொல்கிறது, ரூல்ஸை பெருசாக கட்டாயப்படுத்தி ரூல்ஸுகள் இல்லை. எல்லாமே வந்து இலகுவான ஒரு ரூல்ஸ் தான். ஹலோ செல்லம்மா டாடா, செல்லம்மா டாட்டா. சின்ன நாடாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் விடியவும் பின்னேறம் இந்த குப்பை எப்படி அள்ளி சேகரிக்கணும் பாருங்க. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் தாய்லாந்தில் பேங்காக் நகரில் இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய கடைசி நாள். இதுக்கு முதல் வந்து நீங்கள் எக்கச்சக்க வீடியோக்கள் வந்து தாய்லாந்து சம்மந்தமாக வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி இன்றைக்கு இறுதி நாள் இரவு எங்களுக்கு என்ன மாதிரி போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். இங்கே பழமையாக ஸ்ட்ரீட் ஃபுட் இன்றைக்கே வந்து எல்லாம் காட்டியிருப்போம். தாய்லாந்தில் என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாம் இருக்குது, என்னெல்லாம் சாப்பிட்ற ரோட் சைடில் விலையில் என்ன மாதிரி கூடுதலாக வந்து கடைகளில் ஒரு 200 ரூபா 150 ரூபா வந்து போகும். அது எங்களோட காசுக்கு மாற்றி பார்த்தா 2000 1500 வரும். அதே மாதிரி இன்றைக்கு தாய்லாந்தில் பேங்காக்கில் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து பேங்காக் பேலஸ் ஹோட்டல். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுக்கு வந்து போகிறோம். உணவுகள், உடுப்புகள்ண்டு அந்த வீதி ஃபுல்லாக வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுலேருந்து இந்த சைட் ஃபுல்லாக வந்து எக்கச்சக்க கடைகள்லாம் இருக்குது. உங்களுடைய வந்து பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது இருந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இது மாதிரி கணக்கு வீடியோ காத்திருக்கு. சரி, நாங்கள் போகிற ஸ்ட்ரீட் வந்து அதில் போனால் வந்து பேலஸ் ஹோட்டலுக்கு போவோம். இதில் பாருங்க, இதில் 7-Eleven இருக்குது. இது வந்து இங்கே சரியான ஒரு ஃபேமஸான இது இந்த பாருங்க, ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட். நீங்கள் என்ன தேவையானாலும் வந்து வெளியில் விலை கூட வேண்டாம் வந்து அந்த இடத்துல பெற்றுக்கொண்டீங்கன்னா வந்து குறைவான விலையில் பெற்றுக்கொள்ளலாம். இது பாருங்க, இதில் சில இடங்களில் வந்து சிப்ஸ் இதெல்லாம் வந்து செய்து வச்சிங்கன்னா கூடுதலாக வந்து எல்லாம் பச்சையாக தான் இருக்கும். அரைப்பச்சையாக தான் இருக்கும். ஜூஸஸ் ஐட்டங்கள். சில இடங்களில் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் என்னென்னு சொல்கிறோம், அதில் வந்து சரியான ஒரு விலையாக காணப்படும். இதில் பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இருக்குது. இங்கால சைடில் வந்து இந்த கடைகள் நிரந்தரமாக இருக்கிற கடைகள் இருக்குது பாருங்கள். புதுசெல்லாம் இங்கே இந்த பழங்கள் வச்சிருக்கிற இடங்களில் வந்து இது ஜூஸ் அடித்து வந்து இங்கே வைப்பினோம். இதை பார்த்தா வந்து என்ன மாதிரி தெரியுது, எங்களோட பெரிய பலாப்பழம் மாதிரி சின்ன பலாப்பழம் மாதிரி இருக்குது. இந்த பழம் வந்து லைட்டாக புளிக்குது. சாப்பிட்டு பார்த்து நாங்கள் நல்லா இருக்குது. ஸ்ட்ராபெரியும் ஒரு புளிப்பும் கலந்த சுவை மாதிரி இருக்குது. அது இந்த பாபிக்யூஸ் வந்து கொஞ்சம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து போட்டு தருவோம். பானிபூரி எல்லாம் கிடக்கு. பானிபூரி இங்கே ரைஸ், வெஜிடபிள் பியூர் ரைஸ், தோசை எல்லாமே இருக்குங்க. தோசை இதில் சாப்பிட்லாம் போல இருக்குது. ரைட், இப்படி நாங்கள் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஒருக்கா வந்து சாப்பிடுவோம். இங்கே வந்து பாபிக்யூ எல்லாம் உடனே போட்டு விடுங்க. 150 5 ஸ்டிக் kebab.
வேறுங்க. ஆனால் விடியவில் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பெருசாக இவ்வளவு கடைகள் இருக்காது. விடியவில் ஒரு 2-3 கடைகள் மட்டும்தான் இருக்கும். இரவுகளில் தான் இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து இவ்வளவு கடையை கட்டி போய் காணப்படுது. என்ன யாரையோ கூப்பிட்ற மாதிரி இருந்தது. நோ தேங்க்ஸ். யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்தது, யாருன்னு தெரியலை. இதில் ஒரு அண்ணையை வந்து ஃபுட் சிட்டியில் வந்து சந்திச்சினாங்க. அவர் வந்து உங்களுக்கு எங்கேயோ கண்ட மாதிரி இருக்குது, சிட்னியில் இருக்கிறேன்ட்டு கேட்டார். பிறகு தான் அவருக்கு சொல்லி ஞாபகப்படுத்தினார். ஹாய், இங்கே பார்த்தீங்க பொடியன் ஒருத்தன் வீடியோ எடுத்து கொண்டு போகிறான். எங்களை மாதிரி யாரோ விசாரன்னு ஒருத்தன் போகிறான் பெரிய கேமராவோட. அப்போ சொன்ன பிறகு வந்து அவருக்கு ஞாபகம் வந்துட்டு, ஹலோ. இதில் பெருசாக வந்து ப்ரைஸுகள் வந்து போடல. அப்போ என்ன கட்டாமண்டா சிலவில் விலைகள் வந்து கூட விற்கக்கூடிய மாதிரி இருக்கும். விலை போடுற இடங்களில் வந்து அப்படியோ நாங்கள் எடுத்துகிட்டு வரலாம். தாய் மசாஜ், இந்த மசாஜ்ட்டு வார்த்தையை சொல்லிக்கு அந்த இழுத்து தான் சொல்லோட மாதிரி இருக்குது. ஏன்டா ரோட்டு வழியாக போன உடனே இறங்கின உடனே கேட்குற விஷயம் வந்து மசாஜ்ட்டு இழுத்து கொண்டு கேட்குறபடியாக வந்து திருப்ப அதுதான் வந்து ஞாபகத்தில் இருக்குது. ஓ ரைட். இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த கைவி ஹோட்டல் இருக்குது. எல்லாமே வந்து பக்கத்தில் இருந்துருக்கு. வந்த முதல் நாள் வந்து இங்கே தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு போக கனதூரம் போன மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேருந்து ஒரு நடந்து வர தூரத்துலாம் ஹோட்டல் இருந்திருக்கு. எங்களை இதில் விட்டாலே நாங்கள் நடந்து போயிருப்போம் வேடா. சரி, இதுலேயும் வந்து ஒரு அண்ணன் ஒரு ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு சொல்கிறது, அவையிலும் என்ன அடையாளப்படுத்தி ஒரு ஞாபகம் வச்சுப்பீங்க. உடனே வந்து அடையாளம் வராது. ஒரு பார்த்த உடனே ஒரு சிரிப்பு கொண்டு வரும். அங்கேயோ பழகின மாதிரி ஒரு உணர்வு கொண்டு வந்திருக்கும். அதுக்கு பிறகு இவர்றான்ட்டு நானும் விடையில் எடுத்து சொல்லணும். சரி, இந்த மார்க்கெட் வந்து இன்னும் வந்து சீப்பான மார்க்கெட் சொன்னவன். நாங்கள் இந்திரா மார்க்கெட்டுக்கு போகணும் தானே, அதில் கொஞ்சம் விலை கூடவாக இருந்தது. இந்த நைட் மார்க்கெட்டில் வந்து விலைகள் என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் வந்து 60 பாத். இந்த பேக்கெல்லாம் வந்து 60 பாத் போட்டிங்கன்னா பாருங்க. என்னன்னு சொல்கிறது, இந்த இங்கே வந்து பிஸ்னஸ் செய்கிற எல்லாருமே வந்து ஹிந்திக்காரராக தான் இருக்கணும். இந்த இதுலேயும் ஹிந்தி தான் காய்க்கலாம் படியும். இதுக்கு இந்தியாவில் வந்து பெரிய ஹோட்டல் இருக்காகும். அதாவது கூடுதல்னா எல்லாருமே வந்து இந்த ஃபேன் முகத்துக்கு போடுற இந்த பிடிக்கிற ஃபேன் வந்து வேணும். ஏன்னா வந்து அதிகமான வெக்கைக்கு முஞ்சைக்கு ஃபேன் அடித்தா தான் சரி. இங்கே சில இடங்களில் வந்து இந்த ஷூஸஸ் மலிவாக இருக்கும். எங்களோட காசுக்கு 1500-2000 ரூபாய்க்கு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே ஷூ மற்றது பேக்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து கொஞ்சம் விலை குறைவை வந்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓ, இவ்வளோ நேரம் வந்து பெரிய வீதியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் பேண்ட் 100 பாத். இட்ஸ் நைஸ். நல்லா தான் இருக்குது. நான் நினச்சேன் இந்த ரோட்டு வந்து விடிய பெருசாக இருந்தது, அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது இதில் ஒரு 2 பேரான் வந்து ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஓடையான ஸ்ட்ரீட் வந்து. ஆனால் இதுகளுக்குள்ள கூடுதலாக வந்து மலிவாக தான் இருக்குது வெளியில் விற்கிற விலைகளை விட. இன்டர்கெண்ட்னா வந்து இவள் கதைக்கிற எல்லாம் வந்து எனக்கு தமிழில் கதைக்கிறேன் எனக்கு ஃபீல் ஆகுது. அவையில் அவன் லாங்குவேஜெலாம் கதைக்கிறவ இருந்தாலும் வந்து எனக்கு நான் ஃபீல் ஆகுது. ஏன்னு தான் தெரியலை. நாளைக்கு கடைசி நாள் அதோட நண்பர்கள் வந்து ஃபுல் ஷாப்பிங். இன்றைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு ஷாப்பிங்கு தந்தது. ஆனால் ஒரு நாளும் காணாது. இன்றைக்கு தான் நான் அந்த ஷாப்பிங்கு போய் தாடா ஷாப்பிங் என்ன வேறு வெறுத்துது. கல்யாணம் கட்டி எல்லோரும் அவன் அம்மாவுக்கு, அவன் ஒய்ஃபுக்கு, மகளுக்கு, மகனுக்கு எல்லாருக்கும் எடுக்கணும். இப்போ நான் கூட யோசிச்சேன், நானும் வேண்டேக்கு கொஞ்சம் தான் வேணும் வேண்டாடா அவையில் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து போய்க்கு எடுக்கணும். ஸோ அப்படி விடிய போனது இரவாயிட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வேறு. இதெல்லாம் வந்து 50 ரூபாய்க்கு வந்து நாங்கள் இந்திரா மார்க்கெட்டில். இதில் கூட இந்த டிக்டாக்கில் வந்து லைவ் போடணும். டிக்டாக்கில் லைவ் போட்டு இந்த பிஸ்னஸ் செய்து வந்துருக்கணும். இப்படி கணக்கு மார்க்கெட்ஸ் வந்து இங்கே இருக்குது. எங்களுக்கு வந்து இங்கே சத்தியமாக நான் வந்த பாதம் மறக்க போகிறேன். ஏன்னா வந்து இது வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் மார்க்கெட் வந்து இந்த சைடில் இருக்குமெண்டு
நான் நினைக்கவே இல்லை. கடைசி நாள் சரி சும்மா தானே இருக்கோம், வெளியில் போயிட்டு வருவோம்ட்டு ஒரு ரவுண்ட் அடித்த அப்புறம் தான். ஓ சாப்பிட்டாச்சு. இந்தியன் ஃபுட் ரைட் ரைட் ஓகே. அன்மோல் ரெஸ்டாரண்ட் வெஜ் நான்வெஜ் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அதான் இந்தியன் ஃபுட் ஸ்ரீலங்கன் ஃபுட் எடுத்து தான் நாங்கள் தெரிகிறோம். எல்லாமே இருக்கு. ஃபுட்டு நல்லா இருக்குமா? அன்மோல் இந்தியன் ரெஸ்டாரண்ட் பேங்கோல ஃபுட்டு நல்லா இருக்கும். ஓகே ட்ரை பண்ணுவோம் நாளைக்கு மார்னிங். சாம்பார் ரசம் எல்லாமே இருக்கு. ரைட் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே நன்றி. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் வந்து இங்கே செய்து கொண்டிருக்கணும். பட் தமிழ் கேட்குறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் சுடுறதுக்கு வந்து ஃபுல்லாக உப்பு இருக்குல்ல, அந்த உப்பையே வந்து மேலால் போட்டுட்டு சுட்டு கொடுப்பாங்க. கூடுதலாக இந்த ஃப்ரூட்ஸுகள் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். வேறுங்க இது என்ன பழம் மட்டும் தெரியல, டொரியன். எல்லாமே வந்து சாப்பிடணும் மட்டும் தான் யோசனையாக இருக்குது. ஆனால் சாப்பிட்டா என்ன நடக்குமெண்டு ஒரு பயமாக வேற இருக்குது. இதெல்லாம் விடியவில் உள்ளுக்குள்ளே இருக்கிற கடையாக இருக்குமா நினைக்கிறேன். இரவில் வெளியில் போட்டு வைக்கணும். தாய்லாந்து 100 பாத். இந்த தாய்லாந்து டிஷர்ட்லாம் வந்து 100 பாத். ரைட் அப்படியே வந்து இந்தியாவில் ஒரு ஸ்ட்ரீட், அதுக்கு எதாக 2 கிளையாக பிரிஞ்சு தானே அங்கால ஸ்ட்ரீட்டுக்கு வந்து பாருங்க. இந்தியாவில் வந்து உடுப்பு கடைகள், ஆண்கள் பெண்கள் மற்றது பேக்குகள் கணக்கு வந்து இங்கே தானே இந்த பார்க்குறது எல்லாத்துலேயும் வந்து மேட் இன் தாய்லாந்து இருக்குது. இங்கே வந்து கணக்க விஷயங்கள் வந்து உற்பத்தி செய்யணும். இங்கே வேறுங்க இதில் சிங்க இறால் வந்து வச்சுக்கணும், பனவை இருக்குது, இறால் இருக்குது, மீன் இருக்குது. அதோட இங்கே பியர் ஐட்டம் எல்லாம் வந்து நார்மலாக கடையில் வச்சே விற்கலாம். இப்படியே போய் இந்த மார்க்கெட் அப்படியே நீண்டு கொண்டே போகுது. இப்போ அப்படியோ போய் இந்த ரோட்டோட முடியுது. தொடக்கத்தில் அங்கே இருந்து தான் பெரிய நினைக்கிறேன். இந்த ரோட் வந்து திருப்ப அதில் போய் இணையமென்று தான் நினைக்கிறேன். என்னடா அப்படியோ ரோட்டை காட்டிக்கொண்டு போகிற வேண்டி யோசிக்கிறீங்க. இப்படியோ லைவாக உங்களுக்குமே எந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பகிர்ந்து காட்டிக்கொண்டு போகிறேன். சரி போகிறதுக்கு இன்றைக்கு முதல் நாளாவது இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சந்தோஷப்படுவோம். இதுக்குள்ளேயும் போகுதுடா, இதுக்குள்ளே நான் போக மாட்டேன் போ. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே செருப்புகள்லாம் வந்து க்யூட்டாக வச்சுக்கணும். இந்த செருப்புகளில் வேறு மேலே எல்லாமே நல்ல வடிவாக இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும். கூடுதலாக உடுப்புகள் சரி இதுகள் சரி எல்லாமே அப்படி தான் இருக்கு. கூடுதலாக இன்னும் சில பேர் வந்து இங்கே போய் வேண்டதா மலிவா இல்லையாண்டு கேட்பீங்க. உள்ளுக்குலாம் வந்து இன்னொரு மார்க்கெட் இருக்குது. பட் அதுக்குள்ளே இன்னும் போயில. உடுப்பு கடை, சாப்பாடு கடை, பேக் கடை. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரைட். இதோட இந்த வீதி முடியுது. இப்படியே போய் ரவுண்டாக அதில் தொடர்புன்னு நினைக்கிறேன். அதில் வேறு சின்ன கார் ஐட்டங்கள் வந்து வச்சுக்கிறேன். ஒன்று வந்து 220 ரூபா, 2200 ரூபா எங்களோட காசு. சரி இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு அப்படி பார்த்துட்டு போவோம். வாவ் இந்த உடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. குட்.
இப்போ உள்ளே இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இதுக்குள்ளே அந்த கடுமையான வெக்கையாக இருக்குது. பெருசாக உள்ளுக்குள்ளே இருக்கிற மார்க்கெட்டில் இருக்குது பெருசாக ஆட்களும் இல்லை. கூடுதலாக வந்து தாய்லாந்து கிட்டத்தட்ட இலங்கை மாதிரி தானே. என்னடா வந்து பௌத்த நாடு. அதோட பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற விஷயங்களும் கிட்டத்தட்ட உண்டு. நான் ஏற்கனவே வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கோம். அந்த கும்புடு இனமண்டு அப்படியான இதுகள் வந்து சேமாக தான் இருக்கும். கோயில்கள் கடவுள்கள் எல்லாம் வந்து என்ன இது எப்படியோ நீண்டு உடனே போகுது. இங்கே ஆட்டோக்கள் பாருங்க. இந்த ஆட்டோவில் ஒருக்கா போகணும்னு நினச்சினா ஆனால் சந்தர்ப்பம் கிடைக்கல. பூம் 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 ஆட்டோ உண்டு சத்தத்தை பார்த்தீங்களா. இது வந்து இன்ஜின் செய்து வச்சுக்கணும் பாப்பா. இன்ஜின் மட்டும் நல்ல இன்ஜின் ஒன்று எடுத்துகிட்டு கார் இதெல்லாம் போட்டு செய்து வச்சுக்கணும். நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். கொஞ்சம் வேறுங்க. நோ நோ தேங்க்யூ. உடனே நிப்பாட்டிடுவான். இதுக்குள்ளேயும் வந்து மசாஜ் என்ற குரல் கேட்டது நான் அந்த குரலை மிஸ் பண்ணிட்டேன். இது என்னடா ஒன் ஃப்ரூட் என்டர் பெரிய மார்க்கெட் தானப்பா. இந்த மார்க்கெட் பக்கத்தில் இருந்தோண்டு நாங்கள் தெரியாமல் இருந்திருக்கோம். இவ்வளோ நேரம் ஃப்ரைட் சிக்கன் 25 baht. டூரியன் வச்சுக்கணும். கேபாப் இது சிக்கன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. இப்போ எனக்கு என்ன சொல்லுதுண்டா, எங்கேயாவது இங்கே லோக்கலாக எங்கேயாவது பொரிச்ச நல்ல காரசாரமாக ஏதாவது ரோட் சைடில் வச்சிருக்கணுமே அப்படியான ஒரு இதுண்டு சாப்பிடணும் மாதிரி ஃபீல் ஆகுது. அவிச்ச பொரிச்ச உடனே என்ற ஒன்று சொன்ன உடனே இங்கே வேறுங்க இவ்வளோ வந்து 100 பாத் 200 பாத். இந்த கனவை வந்து 100 பாத், இங்கே வந்து 50 பாத். நல்லா இருக்குது கனவை பார்க்க. ஆனால் என்ன சம்பவம் பண்ணா வந்து கடைசி நாள்ன்றபடியாக காசு இல்லாத முடிச்சிட்டான். அதுதான் பெரிய சம்பவம். இதே மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஓடுது. இவங்க என்னடா அவங்களுக்கு இங்கே வந்து ரூல்ஸை பெருசாக பார்த்து என்னென்னு சொல்கிறது, ரூல்ஸை பெருசாக கட்டாயப்படுத்தி ரூல்ஸுகள் இல்லை. எல்லாமே வந்து இலகுவான ஒரு ரூல்ஸ் தான். இந்த ரோட் முடிய போகணும் நிஜம். ஆனால் வந்து இங்கே அப்படியோ வந்து தொடருது. டிஷர்ட் ஐட்டங்கள் வந்து சிலது வந்து மலிவாக தரணும். ஆனால் மலிவாக தர்றது குவாலிட்டியாக இருக்காது. அதுக்கு என்ன மாதிரி சிலது வந்து எப்படி இருக்கு இந்த பேக் புளி போட்ட பேக். ஹவு மச்? 100 baht. ஓகே. கிட்டத்தட்ட அந்த பேக் வந்து எங்களோட ஒரு காசுக்கு 1000 ரூபாய்க்கு வருது. அக்கா என்ன கூப்பிட்றா, போயிட்டு வரட்டே. தனிமையில் போனாலும் வந்து நான் உங்களோட
கதைச்சிட்டு தான் போகிறோம். இது வந்து எங்கே வந்து ஏறுதுன்னு தெரியாமல் இருக்குது, அதான் பிரச்சனை. ரைட், இது அப்படியே நாங்கள் அந்த ரோட் தொடங்கின இடம் இருக்குது தானே, அதுக்கு அப்படியே வந்து ஏறுது. சூப்பும் சோறும் சாப்பிட்றாங்களா, நான் சாப்பிட ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இவங்களை நம்பி சாப்பிட இல்லாது. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறது, கன இடங்களில் இப்படியான சிலைகள் வந்து வச்சிருக்கணும். என்னடா அதால் போக கொண்டு பார்த்தா சரி வரையில திருப்ப இது வந்து எங்களை இங்கே கொண்டு விடுது. How much? Big or small? How much? This size or that size? This side. This side 100. அதான் 100 ரூபாய் எங்களுடைய காசுக்கு வந்து 1000 ரூபாய். ஆனால் அது க்யூட்டாக இருந்தது, இருந்தாலும் விலை கூட சொல்கிறேன். எதால் போய் எதால் ஏறுற மட்டும் தெரியலை, பார்ப்போம். தாய்லாந்தில் இருந்தாலும் கூடுதலாக அங்கேயே வந்து தாய்லாந்துலேருந்து வந்து டிஷர்ட்ஸ் ஒரிஜினல் தாய்லாந்து என்று சொல்லிடணும். இங்கே வந்து இப்படியான இடங்களில் ஹோல்சேலுக்கு எடுத்துட்டு அங்கே கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆனால் எனக்கு யோசனையாக இருக்குது, என்னண்டு லாபம் பெறுதுண்டு. இப்போ ஹோல்சேல் அடுக்கைக்கு தான் வந்து எப்படியுமே விலை குறைச்சி வரும், அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய நிதி தேவை. ஏன்னா நாங்கள் இப்போ அங்கே ஆகலும் சீப்பாக எடுத்துகிட்டு இங்கே கொண்டு விலையாக விற்கிறாங்கன்ட்டு நாங்கள் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, ஏன்னா அவங்க இங்கே தர்றாங்க இல்லையே. இதால் வந்து இதால் போகிறோம்னு தெரியும். இங்கே வருங்க எங்கட அந்த இதுகளில் இருக்க நிறைய இங்கே இதில் இந்த மரங்களால் என்னது இது எல்லாமே வந்து அங்கே இருக்குது எங்கட ஊரில். இந்த இதுகள் வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். அந்த பெயிண்டிங்ஸ், இந்த போலுக்களை பெயிண்ட் பண்ணியிருக்கு. இந்த மரங்களில் செய்த இது நல்ல வடிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த இதில் பிரிண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாமே வந்து ஒவ்வொரு மரங்கள் ஒரு கலரில் கணக்கு தான். அவங்களே வெள்ளைக்காரங்களே வந்து விலை பேசுகிறாங்க வேறுங்க. அவங்கள 100 சொல்ல 40 ரூபாய்க்கு தாண்டு கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சைட். இப்போ நான் இதால் போகிறேன்ட்டு எனக்கே தெரியாமல் போயிட்டு, உண்மையாக தெரியல எந்த வழியால் போய் சேர போகிறோன்ட்டு பார்ப்போமே. ஆனால் கணக்க ஹிந்திக்காரர் வந்து என்னென்னு சொல்ல, இங்கே வந்து சுற்றுலா பயணிகள்லாம் வந்து பார்க்கணும், பிஸ்னஸும் செய்யணும். வெயில பார்த்தீங்களா, வெயில் இதுக்குள்ள அளவிட்டு இதுக்குள்ள வரைக்கணும் பாருங்கோ. இதுக்குள்ள நடந்து போனால் மிஸ் ஆயிடுவீங்க, அப்படி போய் அப்படி வருது இல்லை. இதுக்குள்ள அது இப்படி போய் கணக்கு எது இருக்கு போறேன்னா இதுக்குள்ள விடுங்க. இதுக்குள்ள கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்க்கு இதுக்குள்ள ஃபேமஸான டீச்சர். How much this how much? 250 buy 400. Sorry? 251. Size you have? Medium, large, XL. No, 2XL, 3XL. 3XL have. இதில் பார்த்தீங்கன்னா இதில் புலின்ற படம் எப்படி இருக்காண்டு நல்ல வடிவாக இருக்குது, ஆனால் சின்ன சைஸாக இருக்குது. வேணுங்கண்டா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாத்தையும் வந்து கருவாடு காய விட்டு கொண்டு போயிடும். இந்த இதில் எல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இங்கே ட்ரெண்டிங்கில் இருக்குது டிஷர்ட்டுகள். It's a Monday border. பெரிய சந்தை தான். கட்டாயம் நீங்கள் பேங்காக் வரைக்கும் வந்து வாங்க. அதோட பேங்காக் வந்தால் வாங்க. அதோட நண்பர்கள் சொன்ன விஷயம் வந்து இதை விட பட்டாயா தான் வந்து சிறப்பாக இருக்கும். பட்டாயாவில் தான் பெரிய பெரிய இதுகள் எல்லாமே இருக்கும். ரெண்டு
சொன்னவ. ஆனால் அது பெருசாக நாங்கள் போயில. ஏன்டா இங்கேருந்து 3 மணி நேரத்தை ஓட்டம் ரெண்டுபடியாக வந்து போயில. வருவோம், சில பல சந்தர்ப்பங்கள் கிடைச்சா வருவோம். ஹலோ செல்லம்மா டாடா. செல்லம்மா டாட்டா. செல்லம்மா தட்டவா. பாதா திருப்ப இல்லை, ஒரு ஆள் மிஸ் ஆகிட்டு எங்களோட வந்த ஒரு ஆள். நானே டிவியில் பச்சை கனவை பச்சை ரான். இதை வந்து சேர்ந்தேன். அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிஞ்சது. இது பார்த்துட்ருப்பீங்க நைட் மார்க்கெட். இன்னும் அது முடிகிற பாடாக இல்லை. இப்போது 1 மணிக்கிட்டே ஆகுது. நாங்கள் நாளைக்கு வந்து பேலஸ் ஹோட்டல் நாளைக்கு வந்து நாங்களே ஏர்போர்ட் போகிறபடியாக இன்றைக்கு கொஞ்சம் வேலைக்கு போய் படக்க வேண்டாம். 10 மணிக்கெல்லாம் செக் அவுட். 10 மணி முதல் 8 மணிக்கு அங்கே சாப்பாடு கிளம்பணும். அதுக்கு முதல் எளிமைனா தான் 8 மணிக்கு வெளிக்கிட்டு போகலாம். வெளிக்கிட்டு போயிட்டு அப்படியே இலங்கைக்கு போக போகிறோம். ஒரு புது விதமான அனுபவம் தான் இருந்தது. சொன்னால் நம்ம வணிகங்க வரீங்க. 12:38. சரி, சந்திப்போம் அடுத்த வீடியோவில். ஏர்போர்ட்டுக்கும் போகிறோம். ஏர்போர்ட்டு வீடியோ எடுக்கணும். என்ன சம்பவம் பண்ணால் வரைக்கு ஏர்போர்ட் எடுத்த வீடியோ அழிஞ்சிட்டு மெமரி பிரச்சனையாக இருக்குது. அது பார்த்துருந்தா அது நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பெரிய உழைப்புக்கு பிறகு அதை ரிக்கவர் பண்ணி நாங்கள் நினச்சிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அதோட இன்றைக்கு தான் நான் என்னோட வாழ்நாளில் நிற்காமல் கணக்க ஸ்டெப் நடந்துருக்குறேன்ட்டு ஃபோன் சொல்லுது. உண்மையாக தான் இருக்கும். இங்கே வேறு எங்கள் குப்பை எழுறதுக்கு வந்திருக்கு. சின்ன நாடாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் விடியவும் பின்னேறவும் இந்த குப்பை எப்படி அள்ளி சேகரிக்கணும் பாருங்கள்.